பாருங்களேன், அந்த 20,000 இல்லைன்னு நினைச்சு பாருங்க. 20,000 முதல்ல ஏதாவது ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டிடுங்க. அதாவது சீட்டு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அப்போ உங்க கையில 80,000 தான் இருக்கு. அந்த 80,000க்குள்ள உங்களுடைய செலவுகளை கொண்டு வர பாருங்க. ரெண்டாவது, அந்த 20,000 சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? புதுசா 20% எப்பயுமே கை வைக்க கூடாது. நான் திரும்பி சொல்றேன், 10 to 60% சேவிங்ஸ் பண்றவங்க இருக்காங்க. 10%, 20%, 30, 60% சேவிங்ஸ் பண்றவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்னுடைய ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், பாம்பே பேஸ்டு கன்சல்டன்ட், 60% சேமிக்கிறார். அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நிறைய இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு. நண்பர்களை திரும்ப சொல்லிட்டேன், இது ஒரு மைண்ட் செட் கேம். இதை நீங்கள் சரியாக ஆடணும். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், என் குரு சொல்கிறத சொல்லி முடிக்கிறேன். திங்க் த்ரைஸ்ன்னுவாங்க. பணம் போனால் வராது அப்படின்னு நினச்சி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும். நான் காசு இருக்கும்போது லேவிஷாக செலவு பண்ணிவிட்டு காசு இல்லாத போது கஷ்டப்படுறது, கடன் வாங்குறது, அதனால் கஷ்டப்படுறது, இதெல்லாம் வேணாம். ஏன்னா மேபி திருப்பி கொரோனா வருதுன்றாங்க, திரும்ப லாக்டவுன் மாதிரி வந்துருச்சுன்னா மாட்டிப்போம். எப்பயுமே